கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற பெயரில் புதிய தலைமுறை நடத்தும் கல்வி கண்காட்சி கும்பகோணத்தில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அங்கிருக்கும் நம் செய்தியாளர் சார்லஸ் பல்வேறு மாணவர்களின் கேள்விகளோடு நம்மோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு இடையில் இன்றைக்கு +2 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள சூழலில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவு இருக்கும், மருத்துவத்துக்கு எவ்வளவு இருக்கும், பொறியியலுக்கு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்விகள் எல்லாருக்கும் எழுந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. இந்த கட் ஆஃப் இவ்வளவு வருஷம் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நிறைய இணையதளங்களுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வச்சு எவ்வளவு மாணவர்கள் அப்படிங்கறது அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடிஞ்சது. பட் இந்த வருஷத்துல இருந்து அவங்க கொடுக்கல. அதனால நிறைய இந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் தெரியல. பட் நிறைய மாணவர்கள் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறதுனால விண்ணப்பித்தவர்கள் எவ்வளவு பேர் தமிழகத்தை விட்டு வெளியே போறாங்கிறது டேட்டா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 2003 பேர் ஜேஇ 3000 பேர் கிட்ட ஜேஇ மெயின் குவாலிஃபை ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படின்னா இதுல எவ்வளவு பேர் தமிழகத்தை விட்டு வெளியே போய் படிக்க போறாங்க. அது மாதிரி மெடிக்கல்ல இப்போ நீட் வழியாகவும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த நீட்ல இப்போ வர்ற மாணவர்கள் வெளியே போய் இப்போ 15% சீட் நம்ம தமிழ்நாட்டிலையும் படிக்கலாம், மீதி வெளி மாநிலத்திலையும் போய் படிக்கலாம். அதனால இது தவிர உங்களுக்கு எய்ம்ஸ் இருக்கு, சிஎம்சி வெள்ளூர் இருக்கு, ஜிப்மர் இருக்கு. இது தவிர உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெடிக்கல் சென்ட் ஜான்ஸ் தவிர உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பனாரஸ் யூனிவர்சிட்டி, வாரணாசி, மகாத்மா காந்தி மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழகத்துல இருந்து. இதுல எவ்வளவு பேர் வெளியே போறாங்க அப்படிங்கிறது டேட்டா தெரியாது. கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு அண்ணா பல்கலைக்கழகமும் சரி, இல்ல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் எத்தனை அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் பெற்றிருக்காங்க, ஏன்னா இதுல எவ்வளவு பேர் பொறியியல் போவாங்க, எவ்வளவு பேர் மெடிசன் போவாங்கன்றது தெரியாது. அவங்களும் இந்த டாப் ரேங்கிங் உள்ளதா இருப்பாங்க. அதுல இந்த மாணவர்களோட இந்த கட் ஆஃப் போட்டு அவங்க ரேங்கிங் போட்டதுக்கு அப்புறம் தான் இதுல ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வருஷத்துல இருந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் மாதிரி போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்ல ஈவன் பாயிண்ட் ஒரு 0.25 கட் ஆஃப்ல கூட நிறைய வேரியன்ஸ் இருக்கும். அதனால கட் ஆஃப் அப்படிங்கிறது தரவரிசை படுத்தினதுக்கு அப்புறம் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் சொல்ல முடியுமே. இந்த வருஷம் கம்ப்ளீட்டா ஒரு கான்பிடென்டா போன வருஷம் இந்த மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் இருக்காங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். கும்பகோணம் கல்வி கண்காட்சி நடைபெறக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் செய்தியாளர் சார்லஸிடம் பேசுவோம். சார்லஸ், அடுத்த மாணவரின் கேள்வி என்ன? கலாநிதி, அடுத்ததாக ஒரு பெற்றோர் தன்னுடைய கேள்விக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் ஹேமலதா. அவங்களுடைய கேள்வி இப்ப கேட்கறேன். சார், பையன் 208 மார்க் எடுத்திருக்காங்க சார். அவன் ஆனா மெடிசன் லைன் தான் படிக்கணும்னு விருப்பப்படுறான். இங்கேயே படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வெளிநாடு அனுப்பி தான் படிக்க வைக்க முடியுமா? ஆக்சுவலா மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்க எம்பிபிஎஸ் டைரக்டா நீங்க எம்பிபிஎஸ் கிடைச்சா படிக்கலாம். அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஜி என்ன வேணாலும் முடிச்சுட்டு பிஜில நிறைய டாக்டர்ஸோட சேர்ந்து படிக்கிற மாதிரி கோர்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸ் அவங்க எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க. நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் இருக்கு. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டான்ஃபோர்ட், எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லி ஒரு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் பயோ டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி பண்ணலாம். பட் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுல இப்போ நிறைய இப்போ நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திரும்பி வந்ததுக்கு காரணம் அந்த இடம் என்வரான்மெண்ட்ல பேஷன்ஸ் கிடையாது. அவங்க வெறும் ஜஸ்ட் டுட்டோரியல் மெட்டீரியல் வச்சு சொல்லி தராங்க. மெயினா இப்ப நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க அப்படின்னா இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அமெரிக்காலயோ இல்ல யூகேலயோ பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க யூஎஸ்எம்எல் எழுதணும், இல்ல பிளாப்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியதற்கு எந்தெந்த மருத்துவக் கல்லூரிகளை எந்தெந்த நாட்டில் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அந்த அங்கீகாரம் பெற்ற மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும் நீங்க போய் சேர்றது மற்ற நாடுகளில் நல்லது. அப்படி இல்லைன்னா இது எப்படி நமக்கு இங்க உள்ள நிறைய ஃப்ராடுலண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்கோ அது மாதிரி வெளிநாடுகளையும் நிறைய இருக்கு. அதுலயும் குறிப்பா நிறைய இப்போ சைனால இல்ல ரஷ்யால நல்ல இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, நல்ல இல்லாத இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அது தெரியாம நீங்க போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பணம் கம்மியா இருக்கு, மதிப்பெண்கள் வரல அப்படின்னு நீங்க உங்களோட ஆன்சைட்டில போய் நீங்க சேர்றது ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப பின்னாடி அவரோட ஃபியூச்சரே ரொம்ப பிளிங்க் ஆயிடும். அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த டிசிஷன் எடுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நம் செய்தியாளர் சார்லஸ் அடுத்த கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ், காசிம் மாயன் என்ற மாணவர் தயாராக இருக்கார். கலாநிதி, அவரிடம் கேட்கலாம். வணக்கம், நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே கண்காட்சி பார்க்க வந்திருக்கேன். நான் +2 எக்ஸாமில் 845 மார்க் எடுத்திருக்கேன். அக்கௌண்டன்ஸ் குரூப் தான். ஆனால் அக்கௌண்டன்ஸில் 180 மார்க் எடுத்திருக்கேன். என்ன குரூப் பண்ணலாம், எந்த காலேஜில் ஈஸியாக பண்ணலாம், குறைஞ்ச ஃபீஸை எந்த காலேஜில் பண்ணலாம்னு கேட்குறேன். தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க அக்கௌண்டன்சி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பிகாம் நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ பிகாம் இல்லைன்னா இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அதுலயும் நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்க ஊர் பக்கத்திலேயே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பிஏ பிஎட் அப்படிங்கிற கோர்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திருவாரூர்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு விண்ணப்பங்கள் முடிவு பெற்றன. பட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம். 5 year இன்டெகிரேட்டட் கோர்சஸ் உங்களுக்கு சோசியாலஜி அண்ட் எம்ஏ இன்டெகிரேட்டட் உங்களுக்கு ஹிஸ்டரி
அண்ட் பொலிட்டிக்கல் சயின்சஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. இது தவிர வந்து உங்களுக்கு வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்கள் ஏதாவது ஒன்றில் நல்ல கோர்சஸ் முடிச்சுட்டு போகலாம். தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் வெளியே பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து மற்ற ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து போகலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் இல்லாமல் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஜேர்னலிசம் முடிச்சுட்டு வந்து மாஸ் கம்யூனிகேஷன் வந்து போகலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பண்ணலாம். இப்போ IHM அவுரங்காபாத்தில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லேருந்து வராது. ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், சர்வீஸ்க்கு ஆப்டிடியூட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதை எழுதி கிடைச்சா போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா அட்மிஷன் கையில் வாங்குறதுக்கு முன்னாடி எதுவுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து பேசுவோம். நம் செய்தியாளர் சார்லஸ் அடுத்த கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ். கலாநிதி முகமது யாசர் என்ற மாணவர் தயாரா இருக்காரு தன்னுடைய கேள்வியை கேட்பதற்காக. சார், நான் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் சார். அதில் வந்து இன்ஜினியரிங் சார் இருக்கு. எப்படி சார் எந்த சார் படித்தா வேலை கிடைக்கும்? நல்லா இல்லை பயாலஜி குரூப்பில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மதிப்பெண்கள் எவ்வளோங்க தெரியல. அவங்க வந்து பிட்ஸ் பிளானியில் பயாலஜிக்கல் சயின்சஸ் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 8 பிடெக் கோர்ஸ் இருக்குது. அக்ரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை அக்ரி பயோடெக்னாலஜி தனியாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த 8 கோர்சஸுமே நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கீழே வருது. இதில் +2 மதிப்பெண்களை வந்து 200 மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு தனியாக வந்து நுழைவுத் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மணிலாவோட டைப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காவிரி டெல்டாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து கிராப்ஸை வந்து எப்படி வந்து நல்லா ஈல்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இனிமேல் தான் விண்ணப்பங்கள் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ஓரியன்டில் நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் திருவாரூர் கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு விண்ணப்பித்து நீங்கள் இது பண்ணலாம். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் தஞ்சாவூரில் அந்த கல்வி நிறுவனம் இடம்பெற்றிருக்கிறது. சார்லஸ், அடுத்த மாணவரின் கேள்வி என்ன என்று பார்ப்போம். ஜான்சிராணி என்ற மாணவி தயாராக இருக்காங்க தன்னுடைய கேள்வியை கேட்பதற்காக. கலாநிதி. 12th மார்க் வந்து 1095, கட் ஆஃப் 177.5. நான் ஈஸி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஸ்கோப் இருக்கா? ஃபியூச்சர் ஸ்கோப் ஏதாவது? அது ஒரு நல்ல காலேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து லட்சக்கணக்காக வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் கூட ஒரு மொபைல் செட்டு கூட இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் மொபைல் யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு செட்டு கூட இந்தியாவில் மேனுஃபேக்சர் இல்லை. எல்லாம் சைனா, கொரியா, தைவான்லேருந்து தான் வருது. ஈவன் கொசு அடிக்கிற பேட் கூட வெளிநாட்டிலேருந்து தான் வருது. நம்ம ஊரில் வந்து இவ்வளோ இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட சொசைட்டிக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த கல்வியோட நம்ம வந்து ஒப்பிட்டு பண்ணுறது இல்லை. அதனால இங்கே ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஐடி கம்பெனி தான் நீங்கள் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை வந்து ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. பட் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நல்லா வந்து நீங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். தற்போது நம் செய்தியாளர் சார்லஸ் பல்வேறு கேள்விகளோடு காத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.